அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு முதல் 4 மாதங்களுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் பார்வையிடுகிறார். நிறைய நன்மைகள் நடைபெறப் போகிறது. வருடம் முழுவதும் 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் பயணம் செய்கின்றனர். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்கிறார். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பயணம் அஷ்டமஸ்தானத்திற்கு நகர்கிறது. குரு பகவான் 8ஆம் வீட்டிற்கு மாறினாலுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைவது சுப நிகழ்வுகளையும் சுப செலவுகளையும் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குலதெய்வத்தின் கருணை உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. பொருளாதார நிலைமை துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் கண்டிப்பாக நீங்க போகிறது. பொருளாதார நிலைமை நன்றாகவே இருக்கும். குரு பகவானின் பார்வை 12ஆம் வீடு 2ஆம் வீடு 4ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரப்போகிறது. வீடு கட்டு கொண்டிருப்பவர்கள் கிரகப்பிரவேசம் செய்வார்கள். நிலம் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்து விற்பனையில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நிறைய சுப விரய செலவுகள் கண்டிப்பாக நடைபெற போகிறதுங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கான மகிழ்ச்சி ரொம்பவே சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. கணவன் மனைவி இடையே சிக்கல்கள் முடிவுக்கு வரப்போகிறதுங்க. எத்தனையோ சோதனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. 2024ஆம் ஆண்டுல சாதனை கண்டிப்பா படைக்க போறீங்க. நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் கண்டிப்பா அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்காக செய்த மருத்துவ செலவுகள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போறாரு. சனி பகவான் 5ஆம் வீட்டில் வலிமையான நிலையில் இருக்கிறதால மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தரப்போறாரு. பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் நடைபெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. நோய் எதிரிகள் தொல்லை உள்ள ராகு பகவான் எல்லாத்தையுமே தீர்க்க போறாரு. உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு அவங்களாகவே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுல ஒரு நல்ல வேலையை கொடுக்க போறாரு. குழந்தைகளுக்காக காத்திருக்கும் புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. 12ஆம் வீட்டுல வீடு மோட்சஸ்தானம். அந்த இடத்துல ஞானகாரகன் கேது வருடம் முழுவதும் அமர்ந்திருக்கிறதால சிறப்பான நிலைங்க. ஆன்மீக பயணங்களை நீங்க செய்ய போறீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு 2024ஆம் ஆண்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பா தரப்போகுதுங்க. எந்த நிலையிலுமே சரி, நீங்க நீதிநெறி தவறாம தன்மை கொண்டவங்க தாங்க துலாம் ராசி அன்பர்கள். நீங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. இயல்பாகவே செயலாற்றும் அறிவு திறனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனிப்பட்ட திறமை கொண்ட நீங்க எப்போதுமே யாரையும் சார்ந்தே இருப்பீங்க. உங்க தகுதிக்கு ஒரு நண்பர்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்க வெற்றியை கண்டிப்பா தேடி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதிகமா சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. தெய்வ பலமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும். இதன் மூலம் எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் நீங்க எளிதாக வெளிப்பற்றுவீங்க. இந்த ஆண்டு உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. சுப செலவுகள் கண்டிப்பா உண்டாகும். பல வகையிலும் முயன்று நீங்க வருமானத்தை ஈட்டுவீங்க. குடும்பத்தினரோட விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்குவீங்க. உங்கள் பொறுப்புகள் எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவா நீங்க நடத்தி முடிப்பீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. பயணங்களை மேற்கொண்டு புதிய புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் கண்டிப்பா குறையும். சமுதாயத்துல உயர்ந்தவங்களை தேடி நீங்க சென்று ஆலோசனை வாங்கி பயனடைவீங்க. கடினமான செயல்களை செஞ்சு முடிக்க உங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா ஒத்துழைக்கும். முற்காலத்துல நீங்க வாங்கிய சொத்துக்கள் விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுல நீங்க முதலீடு செய்வீங்க. புதியவர்கள் உங்கள் நட்புக்கு ரொம்பவே அழைப்பாங்க. அதே நேரத்துல உங்களோட செயல பெரிய ஆரவாரம் இல்லாம நீங்க செய்யுங்க. மேலும் உங்கள் ராசிக்கு வெளியில் தெரியாமல் கவனமாக இருக்கணும். முரண்டு பிடிக்கும் நண்பர்கள்லேருந்து நீங்கள் விலகிடுங்க. இது புது பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட பிள்ளைகளிடம் நீங்கள் அனாவசியமாக கெடுபிடிகளை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் தட்டி கொடுத்து செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் ஏற்படாமல் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நீங்கள் விரும்பும் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் மேலிடத்துல சிறு இணக்கமாக அப்படியே நவுந்து செல்றது ரொம்பவே நல்லது. சக ஊழியர்களுக்கு
உங்கள் ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மீது மற்றவங்க வீண் குற்றச்சாட்டு சுமத்தாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பணி நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் போக வேண்டியது வரும். நீங்கள் செய்யும் பணிகள் மீது கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ரொம்ப நியாயத்தமான பழக்கம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கல்வியில் சிறிது ஆர்வம் குறைவு ஏற்படலாம். மனதை நிலையாக்கிக்கோங்க. உடல் உபாதைகள் மூலம் சில தடைகள் ஏற்படலாம். உடல் நலத்தை பேணுதில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஆர்வம் எடுத்து உடம்ப பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். விளையாட்டில் சாதனை படிப்பீங்க. அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதிகமான முயற்சி உங்களுக்கு தேவைப்படும். சோம்பல் கூடவே கூடாது. கண்டிப்பாக சோம்பலை நீங்கள் கையோடு விட்டுறணும். நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. தேவையற்ற குற்றச்சாட்டு கண்டிப்பாக அகலும். தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டுங்க தீய பழக்க வழக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்கள் சற்று விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். எல்லாரிடமும் நீங்கள் கனிவாக நடந்து கொள்வது ரொம்பவே சிறந்தது. நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கல்கள் வாக்குவாதங்கள்லேருந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். தேவையற்ற கோபத்தை நீங்கள் விட்டு தள்ளுங்க. அக்கப்பக்கத்தினருடன் அளவோடு நட்பு வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. உற்றிருக்கும் பெண்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 3-4 பாதங்கள். இந்த ஆண்டு எதிர்ப்புகள் எந்த விதத்தில் வந்தாலும் சமாளிப்பீங்க. எதிலுமே பொறுமையை கையாள்வது நன்மையை பயக்கும். பெற்றோர்கள் வழியில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் உங்களுக்கு காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்றத்தை தரும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது ரொம்பவே அவசியங்க. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு ஆதாயம் பெருகும். உடல் நலனில் இருந்த சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சை மூலம் நீங்கள் சரி செய்துக்கலாம். புதிய நபர்களிடம் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை தரும். மின்சாரம், நெருப்பு போன்றவற்றில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே கவனம் தேவைப்படும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டாலும் அது எல்லாமே தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் தொல்லை இருந்து கொண்டே தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்களில் மேலும் உங்களுக்கு தள்ளி போகலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரம் சொல்லலாம்? குல தெய்வத்தை நீங்கள் தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை தினமும் 15 முறை நீங்கள் சொல்லுங்க. விலகு பரிகாரம். வீட்டில் தினமும் 9 முறை நீங்கள் 9 ஒருமுக மண் அகல் இருக்கும்ல அதை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் திங்கள், செவ்வாய், வெள்ளி. தேய்பிறையில் புதன், வெள்ளி. இப்படி நீங்கள் பரிகாரங்களை செய்து வர உங்கள் தொழிலில் முதலீடு அதிகரிக்கும். சகோதரிகளிடம் மனம் லேசாகிவிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.